நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசுனேன்? நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசுனேன்? திருமாவளவனுக்கு ஆலோசனை கூறும் அளவிற்கு வளரவில்லை என்ற வன்னியரசு கருத்து குறித்து செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம். விவரங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சற்று முன்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனிலே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் கூட்டணி தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. முக்கியமாக அண்மை காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே வார்த்தை மோதல் நீண்டு வருவதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மதுரையிலே செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ராமதாசு திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையிலே செல்வ பெருந்தகை முதலமைச்சரும் மருத்துவர் ராமதாசுவும் அமர்ந்து பேசினால் கூட்டணியிலே அவர் இடம்பெறுவதற்கான சாதகமான சூழல் உருவாகக்கூடும் என்பதாக தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் கொள்கை அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த யாரும், அது அன்புமணியோ ராமதாசோ எந்த கூட்டணியில் இருந்தாலும் அதில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், இது கொள்கை ரீதியாக நாங்கள் எடுத்த முடிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றும் ஒரு திமுக கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மாநில தலைவர் ராமதாஸ் இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லியிருந்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விசிக சார்ந்த அந்த வன்னியரசு தன்னுடைய எதிர்வினையை பதிவு செய்திருந்தார். அதன்படி திருமாவளவனுக்கு அறிவுரை கூறக்கூடிய அளவிற்கு செல்வ பெருந்தகை பெரிய ஆள் கிடையாது என்பதாக தன்னுடைய கருத்தை வன்னியரசு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் செல்வ பெருந்தகையை நோக்கி அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் செல்வ பெருந்தகை அதற்கு கடுமையான பதிலை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு அரைவேக்காட்டுத்தனமான கருத்து அது என்று சொல்லியிருக்கிறார். ராமதாசு கூட்டணியில் இணைவது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்ற தகவலை தான் நான் சொன்னேனே தவிர மருத்துவர் ராமதாசுவும் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் அவர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும், ராமதாஸை கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை நான் சொல்லவில்லை. நான் சொல்லாத கருத்தை சொன்னதாக நினைத்து சில அரைவேக்காடுகள் அவ்வாறு பதில் சொல்லிவிட்டார்கள் என்று வன்னியரசை கடுமையாக சாடக்கூடிய விதமாக செல்வ பெருந்தகை தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கின்றது, காங்கிரசும் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கின்றது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவரான வன்னியரசுடைய பதிலை அரைவேக்காட்டுத்தனமான பதில் என்று செல்வ பெருந்தகை விமர்சித்திருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசுனேன்? நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசுனேன்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.